இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, நட்ராஜ் தம்பி ராமையா லீட் ரோலில் நடித்த TN 2026 எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் தம்பி ராமையா 1000 ஏக்கர் வச்சுருக்கிற பெரிய பணையாராக இருக்கார். அப்போது நட்ராஜோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. மக்கள்லாம் அவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. தம்பி ராமையா தீவிர எம்ஜிஆர் ஃபேனாக இருக்கார். அதனால் எம்ஜிஆர் மாதிரி ஹீரோவாக்கணும்னு நட்ராஜுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாரு. அவரும் பெரிய ஹீரோவாகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நட்ராஜுக்கு அரசியல் ஆசையும் தூண்டுறாரு தம்பி ராமையா. இப்போது நட்ராஜ் அரசியலில் ஜெயிச்சு CM ஆனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. நட்ராஜ் குல்குன் குமார்ன்ற கேரக்டரில் ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் நார்த் இந்தியன்றதுனால தப்பாக தமிழ் பேசுகிற மூமெண்ட்லேயும் சரி, தளபதி விஜயோட பாடி லாங்குவேஜை பண்ணுறதுலையும் சரி, ரஜினி ஸ்டைலில் பண்ணுறதுலையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா பண்ணையாரம் நடிச்சிருக்காரு. நட்ராஜை மோட்டிவேட் பண்ணுற மூமெண்ட்லேயும் சரி, இது வரைக்கும் உங்களை தவிர்த்து சினிமா நியூஸ் இல்லை, இதுக்கப்புறம் அரசியல் நியூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் MS பாஸ்கர், இளவரசு, ரெட்டின் கின்ஸ்லி, ஸ்ரிதா ராவ், சாந்தினி தமிழரசன் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இது ஒரு காமெடி படம். ஆனால் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு உதாரணம், நட்ராஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஷூட்டிங் போகிறாரு. அது லொல்லு சபா ஷூட்டிங் காமெடி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்டர்வல் பிளாக் முன்னாடி நட்ராஜ் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அரசியல் வருவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு கையை தூக்கி ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸும் கையை தூக்குறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. நட்ராஜ் தேட்டரில் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாரோ அதே தேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸும் பண்ணுறாங்க. நெகட்டிவான விஷயத்தை கன்வே பண்ணால் ஆடியன்ஸுக்கு நெகட்டிவாக தான் போய் சேரும்னு இந்த சீனை வச்சுருக்காங்க. விஜயோட ரெஃபரன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுறது, IT ரெய்டு வர்றது, ரிலீஸ் ஆக போகிற படம் தள்ளி போகிறது, நட்ராஜ் தெருவில் நடந்து போகும்போது க்ரௌடு சேருறதுன்னு விஜயோட ரெஃபரன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர், இளவரசு, தம்பி ராமையெல்லாம் ஃபைட்டர்ஸை அடித்து பறக்க விட்றாங்க. இது காமெடி சீன் வச்சுருக்காங்களான்னு தெரியல. சீமான் மாதிரி ஒருத்தர் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லைன்னு அவரோட பாடி லாங்குவேஜோட நடிச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது விஜயை கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பொதுவாக ரஜினிகாந்த், கமலஹாசனையும் கலாச்சிருக்கோன்னு இந்த படக்குழு எஸ்கேப் ஆகுது. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது டிவிக்கு தொன்ற சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் ஆடிப்பார். அது மாதிரி ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. டைரக்டர் உமாபதி ராமையா ராஜா கிளி தோல்விப்பட்டதுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியாக விஜயோட டிவிக்கு ரெஃபரன்ஸை வச்சு ஒரு சில சீன்லாம் வச்சுருக்காரு. ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் முடிக்க தெரியாமல் முடிச்ச மாதிரி தான் இருந்தது. மியூசிக் டைரக்டர் டர்புகா சிவா இந்த படத்துக்கு BGM பண்ணியிருக்காரு. சுமாராக தான் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பாட்டு வாடா தொண்டா அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரை மட்டும்தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சீனும் எங்கேஜிங்காக இல்லை, ஆவரேஜாக முடியுது. இந்த TN 2026 இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.